அந்த நல்ல பண்பு நம்ம நாட்டில் இல்லையே. இருந்திருந்தா இந்தியா என்னைக்கோ முன்னேறி இருந்திருக்கும். அதுக்கு காரணம் ஈகோ, பொறாம. அரசியல்வாதிகளுக்கு இடையே பொறாம, அதிகாரிகளுக்கு இடையே பொறாம, மதவாதிகளுக்கு இடையே பொறாம, மனுஷனுக்கு மனுஷன் பொறாம. அதே மாதிரி பொறாம தான் இவங்களுக்கு. என் மனைவியை இழந்து, என் மரியாதை இழந்து உங்க முன்னாடி என்ன குற்றவாளியா நிக்க வச்சிருக்கு. எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை நினைச்சு நான் வேதனைப்படல சார். தப்பிச்சு போன தீவிரவாதிகளால நம்ம நாட்டுக்கு ஆபத்து வந்துருமானதா வேதனைப்படுறேன். உண்மையை மறைச்சு உங்ககிட்ட போய் பேசுற இந்த மாதிரி அதிகாரிங்க இவங்க சுயநலத்துக்காக நம்ம நாட்டை காட்டி கொடுக்க மாட்டாங்க. என்ன சார் நிச்சயம்? அந்த துரோகிகள் அடிச்சதுல எந்த விதத்துல தப்பு சார்? சொல்லுங்க. மிஸ்டர் வசந்த், நீங்க அடிச்சதோட நிறுத்திருந்தா அதை மறந்து மன்னிச்சிருக்கலாம். ஆனா உங்களோட ஆத்திரமும் ஆவேசமும் தான் கேப்டனோட சாவுக்கே காரணமாயிடுச்சு. அந்த கேப்டன் மட்டும் தவறி கீழே விழாம உங்க கையில கிடைச்சிருந்தா